நீங்கள் ஜென்ரலாக பண்ணுற ஃபேட் லாஸுக்கும் காம்படிஷன் அப்போ பண்ணுற ஃபேட் லாஸுக்கும் இருக்க வித்தியாசத்தை இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் திங்கள் செவ்வாயில் நடந்த கொஞ்சம் சம்பவமும் கொஞ்சம் அப்டேட்டும் இருக்குது, அதையும் சேர்த்து சொல்கிறேன். மண்டே மார்னிங்கே சிறப்பான லெக்ஸ் அண்ட் ஆப்ஸுக்கான ஒர்க் அவுட்டும் முடிச்சாச்சு. இது அப்டேட் என்னன்னா, நான் லாஸ்ட் வீக்லேருந்து 1750 கேலரிஸும் டெய்லி 18K ஸ்டெப்ஸும் அது இல்லாமல் 60 மினிட்ஸ் த்ரெட்மில் வாக்கும் இருந்தது. ஸோ நாளையிலேருந்து அடுத்த 5 நாளுக்கு லோ கார்பே என்னோட டெய்லி கேலரி இன்டேக் 1550 ஆயிடுச்சு. அண்ட் கூடவே டெய்லி 20K ஸ்டெப்ஸ் ப்ளஸ் தனியாக 60 மினிட்ஸ் த்ரெட்மில் வாக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் ஜென்ரலாக உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஃபேட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இவ்வளோ கம்மி கேலரிஸும் இவ்வளோ அதிகமான ஸ்டெப் கவுண்ட்டும் பண்ணணும்னு தேவையே இருக்காது. பட் ஆனால் பாடி பில்டிங்னு பண்ணுறப்போ காம்படிஷனில் கண்டிஷன் தான் பேசும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாடியில் இருக்க ஃபேட் பர்சன்டேஜை கம்மி பண்ணி நல்ல கண்டிஷன் எடுத்துகிட்டு வர்றது தான் கோலு. இதில் சம்பவம்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண டைம் பத்தாம தான் இருக்குது. ஏன்னா ஆஃபீஸுக்கு போகணும், ஃபுட்டை குக் பண்ணணும், ஒர்க் அவுட்டும் பண்ணணும், டெய்லி ஸ்டெப்ஸையும் கவர் பண்ணணும். ஆனால் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு தான் இருக்கேன். அப்படி தான் அடுத்த நாள் எழுந்திரிச்சு காலையில் ஸ்டெப்ஸை கவர் பண்ணுறது, நம்ம ஃபுட்டு எல்லாத்தையுமே ப்ரியராகவே ரெடி பண்ணி வச்சுக்கிறது, ஆஃபீஸில் கேப் கிடைக்கும் போதெல்லாம் கார்டியோ பண்ணுறது, நைட்டு 10 மணி தாண்டினாலும் கண்டிப்பாக இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிருக்கேன். கண்டிப்பாக கடைசி கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஏதாச்சும் காரணம் சொல்லி இதை பாதியிலே விட்டுட்டோம்னா ஃபியூச்சரில் உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னும் 20 நாள் இழுத்து பிடிக்கிறோம், கடைசி நாள் வரைக்கும் கடினமாக உழைக்கிறோம்.